சோகம் உங்களை பார்த்து சிரிக்கின்றதா? அப்பொழுது நீங்கள் பாடுங்கள். தூக்கம் தொண்டையை அடைக்கிறதா? சிரியுங்கள். சோர்வா? வேலையை இரட்டிப்பாக்குங்கள். பயம் வரும்போது பதுங்காதீர்கள், பாயுங்கள். தாழ்வு மனப்பான்மையை ஒழிய புத்தாடை அணியுங்கள். சந்தேகமாக இருக்கின்றீர்களா? குரலை உயர்த்துங்கள். வறுமை வருமோ? வராது. நீங்கள் வரப்போகும் செல்வத்தை நினைத்து பாருங்கள். இயலாமையா? எப்படி? உங்கள் முந்தைய வெற்றிகள் நினைவுக்கு வர வேண்டும். ஏனெனில் நீங்கள் உணர்ச்சிகளின் அடிமை அல்ல. நீங்கள் அற்பமாக உணர்கின்றீர்களா? நீங்கள் சாதிக்க வேண்டிய எல்லைகளை நினைத்து பாருங்கள். இப்போ என்று கூறி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால், எண்ணங்களை ஆள கற்றுக்கொள்ளுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். கடல் அலைகள் ஓய்வதில்லை. குளிரும் வெயிலும் மாறி மாறி காலங்களாகின்றன. வசந்தம் குறையும் போது பனி ஆரம்பிக்கிறது. சூரியன் உதிப்பதும் மறைவதும் நிற்பதில்லை. அமாவாசையும் பௌர்ணமியும் இயற்கை. பறவைகள் எங்கும் நிலை கொள்வது இல்லை. மலர்கள் மலர்வதும் உலர்ந்து உதிர்வதும் தடுக்க முடியாது. விதைகள் பயிர்களாகி அறுவடை ஆகின்ற இயற்கை சுழல்வதுதான் நிற்கிறதா? அதே போலதான் உங்கள் மனமும் உணர்ச்சிகளும் அலை அலையாய் ஆர்ப்பரிக்கின்றன. நீங்களும் இயற்கையின் ஓர் அங்கம். நீங்கள் இன்று உங்கள் உணர்ச்சிகளின் அரசன். இயற்கையின் வித்தைகளில் ஒன்று. நீங்கள் ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு உணர்ச்சிகளுடனும் எழுவது. நேற்றைய மகிழ்ச்சி இன்றைய ஆக்கமாகிறது. ஆனால் இன்றைய துயரம் நாளை மகிழ்ச்சியும் ஆகலாம். உங்களுக்குள் ஓர் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. அது மகிழ்வும் துக்கமும் உற்சாகமும் சோர்வும் இன்பத்திலிருந்து ஏக்கமும் என்று மாறி மாறி வருபவை. மலர்கள் மலர்ந்தோயாயிருக்கின்றன, நாளை காய்ந்து விடுகின்றன வல்லவா? ஆனால் இன்று உயிர்விடும் மலர் நாளைய சந்தோஷத்தின் வித்து. அதேபோல் உங்களுடைய இன்றைய சோகம் நாளை வரப்போகும் மகிழ்ச்சியின் விதை. உணர்ச்சிகள் உங்களின் அடிமை. இந்த உணர்ச்சிகளை நீங்கள் எப்படி ஆக்க சக்தியாக மாற்றப் போகிறீர்கள்? உங்கள் மனநிலை சரியாக இருந்தால் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். மரங்களும் பயிர்களும் இயற்கையின் பருவநிலைக்கு காரணமாகின்றன. ஆனால் உங்களுக்கு தேவையான மனம் உங்கள் பருவநிலையை நீங்களே உருவாக்கி கொண்டு உங்களுடன் எடுத்து செல்ல வேண்டியதுதான். நீங்கள் மேகங்களையும் மழையையும் இருட்டையும் உங்கள் வாடிக்கையாளரிடம் எடுத்து சென்றால் அவர்களிடம் பதிலும் எதிர்மறையாகவே தான் இருக்கும். உங்கள் பொருட்கள் விலை போகா. நீங்களே நாளைய மகிழ்ச்சி, உற்சாகம், ஒளி, சிரிப்பு இவற்றை அவர்களிடம் காட்டினால் அவர்களும் அதையே பிரதிபலிப்பார்கள். நீங்களும் உங்கள் வியாபாரமும் என்றும் அறுவடை செய்து நல்ல லாபத்தையும் செல்வத்தையும் பெறலாம். நீங்கள் எப்படி ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியாகவும் பொருள் தருவதாகவும் மாற்றப் போகிறீர்கள்? காலங்காலமாக வரும் இந்த இரகசியத்தை கற்கப் போகிறீர்கள். எண்ணங்களால் ஆளப்படுபவன் பலவீனமானவன். எண்ணங்களை ஆள்பவன்தான் பலவான். எண்ணங்களால் ஆளப்படுபவன் பலவீனமானவன். எண்ணங்களை ஆள்பவன்தான் பலவான்.
ஒவ்வொரு நாளும் நீங்கள் எழுந்தவுடன் உங்களுடைய சோகம், தன்னிரக்கம், தோல்வி எனும் எதிரிகளுடன் போராடிட திட்டம் தீட்டுங்கள். எப்படி என்கிறீர்களா? சோகம் கவிக்கின்றதா? நீங்கள் பாடுங்கள். தூக்கம் தொண்டையை அடைக்கிறதா? நீங்கள் சிரியுங்கள். சோர்வா? வேலையை இரட்டிப்பாக்குங்கள். பயம் வரின் பதுங்க மாட்டீர்கள், பாய வேண்டும். தாழ்வு மனப்பான்மையை ஒழிய புத்தாடையை அணியுங்கள். சந்தேகமாக இருக்கிறதா? குரலை உயர்த்தி பேசுங்கள். வறுமை வருகிறதா? வராது. நீங்கள் வரப்போகும் செல்வத்தை நினைத்து பாருங்கள். இயலாமையா? எப்படி? உங்கள் முந்தைய வெற்றிகள் நினைவுக்கு வரும். நீங்கள் அற்பமாக உணர்கின்றீர்களா? நீங்கள் சாதிக்க வேண்டிய எல்லைகளை நினைத்து பாருங்கள். ஏனெனில் உணர்ச்சிகள் உங்களின் அடிமை. கீழ்த்தரமான எண்ணங்களை மனிதனை பலவீனமாக்கும். நீங்கள் அப்படிப்பட்டவர் அல்ல. சில நாட்கள் நீங்கள் உங்களை தரம் தாழச் செய்யும் சக்திகளுடன் கடுமையாக போராடிட வேண்டியிருக்கும். அவநம்பிக்கையும் சோகமும் மட்டுமே சுலபமாக உணரக்கூடியவை. ஆயினும் வேறு சில நண்பனைப் போல சிரித்து கொண்டே வந்து கைகுலுக்கி காலை வாரி விடக்கூடியவை. அவைகளிடமிருந்து நீங்கள் உங்களை காத்து கொள்ள உங்கள் பிடியை தளரவிடக்கூடாது. உங்களுக்கு அசட்டு துணிச்சல் வருகையில் உங்கள் தோல்விகளை நினைத்து கொள்ளுங்கள். இன்று அதிக தாராளம் ஏற்பட்டால் பசியுடன் இருந்த நாட்களை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். சோம்பல் வருகையில் போட்டிகள் இருப்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் உயர்வில் மயங்கும் போது உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்களை மனதில் நினைத்து பாருங்கள். நீங்கள் மிக பெரிய பலவானவானாக உணர்கையில் காற்றை நிறுத்த பார்ப்பீர்கள். செல்வம் குவியும் கால் பசித்திருக்கும் வயிறுகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். கர்வம் தலை தூக்குகையில் பலவீனங்களை நினைவில் கூறுங்கள். நீங்கள் சக்திக்கு எதிரி அல்ல என்ற எண்ணம் உதிக்கையில் வானின் நட்சத்திரங்களை பாருங்கள். இந்த புதிய ஞானத்துடன் உங்களால் நீங்கள் பார்ப்பவர்களின் மனதை உணர முடியும். அவசரத்திற்கும் எரிச்சலுக்கும் கோபத்திற்கும் இடம் தருபவன் இன்று அவன் அறிவை ஆளத் தெரியாதவன். அவன் உங்கள் மீது எரியும் அம்புகளின் வேதனையை தாங்கிக் கொள்ள உங்களுக்கு தெரியும். இன்றுதான் அவன் இப்படி இருக்கின்றான். நாளை அவன் மகிழ்ச்சி தரும் ஒருவனாக மாறிவிடுவான். எவரையும் ஒரே சந்திப்பில் எடை போடக்கூடாது. இன்று உங்களை வெறுக்கிறவன் என்பதற்காக நாளை அவனை நீங்கள் சந்திக்காமல் இருக்கக்கூடாது. இன்று ஒரு காசுக்கு கூட அவன் தங்க ரதம் வாங்க மறுப்பவனாக இருப்பான். ஆனால் நாளை அவனே ஒரு சாதாரண மரத்திற்காக தன் வீட்டை கூட தரக்கூடும். இந்த இரகசியமே நீங்கள் ஈட்டப் போகும் செல்வத்தின் பெட்டகத்தை திறக்கப் போகும் திறவுகோல். ஏனெனில் நீங்கள் உணர்ச்சிகளின் அடிமை அல்ல. ஆதலால் உங்களுக்கு இன்று உங்களுடைய மற்றும் பிறரது உணர்ச்சிகளின் இரகசியம் பற்றி தெரியும். உங்களை ஒவ்வொரு நாளும் எழுப்பும் உணர்ச்சிகளை அடக்கி ஆளத் தெரியும். உங்கள் உணர்ச்சிகளின் சிந்தனைகளையும் ஆக்கப்பூர்வமான செயலாக்க தெரிந்தவர் நீங்கள்தான். நீங்கள் உங்கள் உணர்ச்சிகளின் எஜமான். ஆகவே உங்கள் விதியையும் கட்டி ஆளத் தெரிந்தவர். அதன் மூலம் நீங்கள் உலகின் தலை சிறந்த வெற்றியாளனாக ஆக வேண்டியது என்பதுதான் உங்கள் விதி. ஏனெனில் நீங்களே உங்களுக்கு எஜமானன். நீங்கள் சிறந்தவனாவேன். ஏனெனில் உங்கள் உணர்ச்சி உங்களின் அடிமை.
இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கணும்னு நம்புகிறோம். இதே போல் மேற்கொண்டு வேறொரு பதிவோடு மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது செவி செல்வம் தமிழ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் செவி செல்வம் தமிழ். தேங்க்யூ.